வணக்கம் பாய், இது ஒயிட் டென்ஷன். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, $1,000,000 ஸ்டுடியோஸ் அண்ட் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட்ஸ் இவங்களோட தயாரிப்பில் லவ்வர் இந்த படத்தோட ட்ரீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டைம் மிஸ் பண்ணாமல் ட்ரீசருக்குள்ளே போயெல்லாம் வாங்க. இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மணிகண்டன் அவர்கள் வந்து காலேஜ் டேஸில் வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்காருங்க. அதாவது கிட்டத்தட்ட 6 வருஷமாக ஒரே பொண்ணை வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்காப்புல நம்ம மணிகண்டன் அவர்கள். ஸோ காலேஜ் டேஸில் வந்து லவ்வும் நல்லா ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த பெஸ்டி அப்படின்னு வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தாங்க போயிட்டு இருந்தது. ஸ்ரீ கௌரி பிரியா இவங்களோட கேங்கில் புது மெம்பராக ஒருத்தர் சேர்றாரு. ஸோ அவருடைய செலிப்ரேஷன் அதாவது லாஸ்ட் இயர் பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்து ஃபேர்வெல் கொடுக்குற மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால் இவங்க வந்து அவங்க கூட போயிட்டு என்ஜாய் பண்ண போயிருக்காங்க. அதாவது சும்மா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணதுக்காக போயிருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்த நம்ம மணிகண்டன் அவர்கள்கிட்ட வந்து ஸ்ரீ கௌரி பிரியா அவங்க வந்து சொன்னதுக்கப்புறம் நம்ம மணிகண்டன் அவர்களுக்கு சரியான வெறி ஏறுது. அவங்கக்கிட்ட பழகிறதே வேறு இன்டென்ஷனோடு தான். ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக இருன்னு சொல்லியும் கேட்காம திரும்ப திரும்ப அதே பண்ணதுனால நம்ம மணிகண்டன் அவர்களுக்கும் வெறி பயங்கரமாக ஏறுதுங்க. ஸோ இதனாலே இவங்களுக்குள்ளே வந்து அதிகமாக சண்டை வர ஆரம்பிக்குது. அதாவது நம்ம மணிகண்டன் அவர்களுக்கு அவங்க மேலே ரொம்ப பொசசிவ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ மற்றவங்க இந்தமாரி பழகிறது நம்ம மணிகண்டன் அவர்களுக்கு பிடிக்கல. ஸோ மற்றவங்க எந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்க, அவங்க எந்த மாதிரிலாம் பழகுவாங்க. இவங்க வந்து நம்ம ஸ்ரீ கௌரி பிரியா அவர்கள் வந்து ஃப்ரீ டைப்புன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கிட்டையும் சிரித்து பழகி இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ நம்ம மணிகண்டன் அவர்களுக்கு வந்து இந்த பொசசிவ்னஸ் அதிகமாக இருக்கனால ஒரு வேளை அவங்க மேலே லவ் அதிக ஃபீலிங்கில் இருக்குது. ஸோ அதனால் இந்த சண்டைகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லைங்க, லவ் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறைய அங்கே இருக்கும். அங்கே தான் பொசசிவ்னஸாக இருக்கும், அன்பும் இருக்கும், ஃபைட்டும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இவங்களுக்குள்ளே நிறையா காதல் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதை தொடர்ந்து நம்ம ஸ்ரீ கௌரி பிரியா இவங்களால் வந்து நம்ம மணிகண்டன் கொடுக்குற டார்ச்சரை தாங்க முடியலைங்க. அன்புன்ற பேரில் ஒருத்தரால் ஓரளவுக்கு தாங்க அது பொறுத்துக்க முடியும். ஆனால் இவர் பண்ணுறத அவங்களால பொறுத்துக்கவும் முடியல, தாங்கிக்கவும் முடியல. அதனால் இவங்களும் சரியான வெறியேறுகிறாங்க. நம்ம மணிகண்டன் அவர்களுக்கும் சரியான காண்டாயிருது. இதனால் நம்ம மணிகண்டன் அவர்கள் வந்து ஒரு கோபத்தில் பார்த்தீங்கன்னா காருக்கு நிறைய கையாலே அடித்து உடைப்பார். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோவில் போயிட்டுருக்கும் போது அந்த சீட்டை குத்துன்னு குத்துவாப்பில். ஏன்னா நம்ம ஸ்ரீ கௌரி பிரியா வந்து என் பின்னாடி வராத, எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது, அதனால் என் பின்னாடி வராதான்னு சொல்கிறாங்க. ஸோ இதனாலே சம்மகாண்டாயிறாரு. அதுக்கப்புறம் என்னங்க, இவங்களுக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன சண்டைகள், கலவரங்கள், இந்த காதல் வந்துட்டால் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால் வந்து இவங்களுக்குள்ள அந்த பிரச்சனைகள் பெருசாகுதா, இவங்களுக்கு பிரிஞ்சு போகிறாங்களா, இல்லை அந்த விஷயத்தை ரியலைஸ் பண்ணிவிட்டு அவங்க மறுபடியும் ஒன்று சேர்ந்து அவங்களுடைய லவ் லைஃப்பை மறுபடியும் ட்ராவல் பண்ணுறாங்களா, இல்லை மேரேஜ் பண்ணுறாங்களா அப்படின்னு தான் எனக்கே இந்த படம் பார்க்க ரொம்ப ஆர்வத்தை தூண்டுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தில் லாஸ்ட்டில் ஒரு சீன் வைக்கிறாங்க. ஸோ அந்த சீனை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. ஸோ வந்து இவங்க வந்து ஒரு பிரிட்ஜு மேலே இருக்கும் போது 2 பேருமே வந்து கட்டி பிடிச்சிட்ருப்பாங்க. ஸோ இவங்க வந்து லாஸ்ட்டாக ஒன்று சேர்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது என்ன விஷயங்கள் தோணுது அப்படின்றத நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.